சி ஜோசப் விஜய் எனும் நான் அப்படிங்கிற தமிழ்நாட்டுடைய கனவு இன்னைக்கு பழிச்சிருச்சு கைஸ். மே 10ஆம் தேதி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சி ஜோசப் விஜய் எனும் நான்னு சொல்லி நம்மளுடைய தலைவர் விஜய் முதலமைச்சராக பதவியேற்றிருக்காரு. இதை கேட்டதுமே கண்கள் ஆனந்த கண்ணீர் வழிந்தோட பெருமிதத்தோட பார்த்துட்டு இருந்திருக்காங்க நம்ம தலைவர் விஜயுடைய தந்தை சந்திரசேகரும் தாயார் சோபா அவர்களும். இது மட்டும் கிடையாது, சேம் பட் டிஃப்ரெண்ட் அப்படிங்கிற லெவலில் 13 வருஷத்துக்கு முன்னாடி எந்த இடத்துல, அதாவது நேரு ஸ்டேடியத்தில் நடைபெற்ற இந்திய சினிமா நூற்றாண்டு விழாவில் கடைசி வரிசையில் அமர்த்தி அழகு பார்த்தாங்க அன்றைய ஆட்சி. ஆனால் இன்னைக்கு அதே ஸ்டேடியத்தில் சி ஜோசப் விஜய் நான் சொல்லி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக பதவியேற்றிருக்கிறாரு. தளபதியின் தளபதி அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய தளபதியான செங்கோட்டையன் பதவியேற்பை வைத்த கண்ணே வாங்காம பார்த்து ரசித்து கை தட்டியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, அமைச்சராக செங்கோட்டையன் அவர்கள் பதவியேற்கும் போது மேடையில் எழுந்து நின்று இருக்காங்க ஜோசப் விஜய் மற்றும் ராகுல் காந்தி அவர்கள். இன்னைக்கு கோட் சூட் அணிஞ்சிட்டு தான் ஆளுநரை வரவேற்றிருக்காரு டிவிகே தலைவர் விஜய். அதை அணிஞ்சுக்கிட்டு தான் அவர் பதவியும் ஏற்றிருக்காரு. இது அஜித் ஸ்டைல் அப்படிங்கிற மாதிரி இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு சோஷியல் மீடியாவில். ஸோ பதவியேற்பு விழாவில் வருகை தந்த ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கருக்கு பொன்னாடை போர்த்தி வரவேற்றிருக்காரு தாவேக தலைவர் விஜய். அண்ட் விஜய் பார்த்தீங்கன்னா பதவியேற்பிற்கு தன்னுடைய நண்பன் அஜித் அவர்களைப் போலவே கோட் சூட்டோட வருகை தந்திருக்காரு. இதே போல தன்னுடைய விஜய் அப்படிங்கிற நண்பனுக்காக பதவியேற்பு விழாவில் பல விஐபிகளும் சினிமா பிரபலங்கள் எல்லாருமே கலந்துட்டு இருக்காங்க. விஜயோடைய நண்பர்கள் ஸ்ரீமன், சஞ்சீவ், லியோ பட தயாரிப்பாளர் லலித், கோட் பட தயாரிப்பாளர் கல்பாதி அர்ச்சனா, பாடலாசிரியர் விவேக், அது போக நடிகை த்ரிஷான்னு சொல்லிட்டு எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க சினிமா பிரபலங்கள். ஃபைனலி நம்மளுடைய தமிழ்நாட்டு முதலமைச்சரான விஜய் அவர்கள் 3 கோப்புகளில் இன்னைக்கு கையெழுத்திட்டு இருக்காங்க. முதல் கோப்பு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்குமே, தமிழ்நாட்டில் இருக்க எல்லா வீட்டுக்குமே 200 யூனிட் மின்சாரம் ஃப்ரீ அப்படிங்கிற அந்த கோப்பு. அதே போல் 2ஆம் கோப்பு பார்த்தீங்கன்னா பெண்கள் பாதுகாப்புக்கு கடுமையான சட்டம். 3ஆம் கோப்பில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாதுகாப்பான தமிழகம், அதாவது போதை கலாச்சாரம் இல்லாத கண்ட்ரோல் செய்யப்பட்ட பாதுகாப்பான தமிழகம் அப்படிங்கிற ஸ்பெஷல் ஸ்குவாட் இம்ப்ளிமெண்டட் அப்படிங்கிற கோப்பில் கையெழுத்திட்டு இருக்காரு. இந்த மாதிரி 3 விதமான கோப்பில் முதலாக சிஎம் ஜோசப் விஜய் சைன் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு டிவிகே அமைச்சர்களுடைய பட்டியல் இப்போ வெளியாகிருக்கு, யார் யார் எந்தெந்த துறை அப்படின்னு சொல்லிட்டு. அதில் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா காவல், உள்துறை, பொது நிர்வாகத்துறை, செங்கோட்டையன் பொதுப்பணித்துறை, என் ஆனந்த் நகராட்சி நிர்வாகத்துறை, சிடிஆர் நிர்மல்குமார் மின்சாரத்துறை, ராஜ்மோகன் ஆதி திராவிடர் நலத்துறை, முஸ்தபா சிறுபான்மையினர் நலத்துறை, அருண்ராஜ் பத்திரப்பதிவு மற்றும் வணிக வரித்துறை, வெங்கடராமணன் பள்ளி கல்வித்துறை, ஆதவர்ஜுனன் மதிவிலக்கு மற்றும் விளையாட்டுத்துறை. இந்த மாதிரியான அமைச்சர்களுடைய பட்டியல் இப்போ வெளியாகியிருக்கு. தமிழகம் வாழும் தமிழகம் வெல்லும் அப்படிங்கிற டிவிகே கோட் தான் இப்போ தமிழ்நாடு முழுக்க எதிரொலிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ கைஸ், ஃபைனலி நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய நம்ம முதலமைச்சர் சி ஜோசப் விஜய்